햇살이 너무 좋았어. 그냥 모두 좋았어. 널 만나서 모든 게 다 잠에서 깨어나서 휴대폰을 먼저 보게 돼. 참 많이 변했다는가. 세상에서 제일 행복한 순간 널 만나고 매일 겪게 돼. 매일은 감사하죠. 그대가 곁에 있어서 언제나 오늘 같길 기도해요. 그대와 함께라는 건 영원한 축복 같아서 오늘도 널 바라보며 웃는다. 두근거리는 가슴이 좋은 기분인 걸 느껴. 아주 작은 떨림도 잠에서 깨어나면 오늘 날씨 먼저 확인해. 우산을 챙겨야 할지. 세상에서 제일 행복한 순간 널 만나 참 다행인 거야. 매일은 감사하죠. இஸ்ரவேலர் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு தளராதவருடன் மன்றாடிய போது இறைவன் அவர்கள் பக்கம் இருந்து வெற்றி அளித்தார். நாமும் இறைவன் மீதான நம்பிக்கையுடன் தளரா மனம் கொண்டு வாழவும் செயல்படவும் வர வேண்டி முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். மோசே தன் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 8-13 முடிய. அந்நாள்களில் அமலேக்கியர் அகதிமீனில் இஸ்ரவேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆண்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், ஹூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்பொழுது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் நிகழ்ந்தன. யோசுவா அமலேக்கையும் அவருடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவரின் நல்வாக்கு. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எந்த சூழ்நிலையிலும் தாராள மனதுடன் இறைவார்த்தையை கற்றுக்கொண்டு அதில் நிலைத்து நின்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று 2ஆம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். அவற்றில் இருந்து நினைத்து யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூல்கள் கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும். ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதலால் நிறைந்துள்ளது. அது கற்பிப்பதற்கும்
கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயன்படுது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுளின் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகை முன்னிட்டும் நான் ஆணையிடுவதை கூறுவது இறைவார்த்தை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இது நீ செய்வதில் கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவு கூறு, மிகுந்த பொறுமையுடன் கற்றுக்கொடு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தையை அறிவி என தீமோத்தேயுவுக்கு திருத்தூதர் பவுல் எழுதிய வார்த்தைகளையே தங்கள் வாழ்க்கையை இலக்காக கொண்டு மறைப்பணி தலங்களிலும் வேத போதக நாடுகளிலும் துன்புறுத்தல்களிலும் வேதனைகளிலும் நிறைந்த இடங்களிலும் துணிவுடன் அருள் பணியாற்றும் குருக்கள், துறவியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்கும் நீர்தானே அறவும் கோட்டையுமாக இருந்து இடமும் வளமும் பக்கந்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ரவேலை காக்கின்ற
தீமையை நின்றும் பாதுகாப்பார். போகும்போதும் வரும்போதும் எப்போதும் எப்போதும் காத்தருள்வார் என்கிற திருப்பாடல் வரிகளால் தினம் பெறுகிற நாங்கள் அனைவரும் இந்த யூபிலி ஆண்டில் மட்டுமல்லாது என் வாழ்க்கை முழுவதுமே எதிர்நோக்கி திருமணிகளாக முன்னேறிட வேண்டும் என்று இறைவா வேண்டுகிறேன். நீ கூறியுள்ள நாங்கள் அனைவரும் மானிட மகன் வரும்போது நன்மையை காண விரும்புகிற நம்பிக்கையை கொண்டவர்களை இளங்குடி கத்துவதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்சிப்பதற்கும் பயனுள்ளதாக திகழ்கிற இறைவாக்கியை நாங்களும் குடும்பங்களும் கற்றுக்கொண்டு வாழ்வுக்குள்ள வரமளிக்க வேண்டும் என்று இறைவாமை நம்புகிறோம். அன்பின் ஊற்றே இறைவா, உமது பரிசுத்த பலிபீடத்தில் நற்கருணை ஆண்டவர் திருமுன் நின்று எங்கள் அன்பு தந்தையர்களின் வழிகாட்டலோடு உமது தூய பலிபீட பணி செய்ய எங்களை அழைத்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமது பலிபீட சிறுவர்களாக உமது அருகில் நிற்கும் போது எங்கள் சிறிய கைகளும் மாசற்ற இதயங்களும் உமது பேரன்பின் சின்னமாக மாறட்டும். நாங்கள் உண்மை அன்போடும் ஒழுக்கத்தோடும் பணிவோடும் நம்பிக்கையோடும் ஜெபித்து விசுவாசத்தில் மென்மேலும் வளர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா நம்புகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, ஆண்டவரின் மக்களாகிய அனைவருமே இறைவாக்கினராகும்படி எம் அனைவரையும் திருமுழுக்கு வழியாகவும் ஏனைய அருளடையாளர்கள் வழியாகவும் ஏற்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்களாக திருத்தூதர்களாக விளங்குகிறோம். ஒவ்வொரு திருப்பலிக்கு பிறகு நீர் எங்களை மறைத்தூது பணியாளர்களாக அனுபவிக்கிறேன். இவற்றையெல்லாம் உணர்ந்து நாங்கள் சிறந்த மறைத்தூது பணியாளர்களாக விளங்க வரமுள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக